முருகா விஜவேல் முருகா, வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, இன்று உனக்கு ஒரு போட்டி வைக்க உன் அப்பா நான் முடிவெடுத்து விட்டேன். எனக்கு என்ன போட்டியப்பா என்று கேட்கின்றாயா? இது உன்னுடைய வாழ்க்கைக்கான ஒரு போட்டி. என்னுடைய பெயரை சொல்லி உன்னுடைய வயதை தொடு. நிச்சயமாக உனக்கு ஒரு விஷயம் நடக்கப் போகின்றது. இப்பதிவு முடிந்தவுடன் ஒரு விஷயம் உனக்கு நடக்கப் போகின்றது. அவை அனைத்தும் நல்ல விஷயமாகத்தான் இருக்கும். நீ அதை நினைத்து எந்த குழப்பமும் கொள்ள வேண்டாம். என் பிள்ளையான நீ எப்பொழுதும் வாழ்க்கையை நினைத்து எதிர்காலத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாயா? வருத்தம் வேண்டாம் தங்கமே, அனைத்தையும் தூக்கி எறிந்துவிடு. நான் உனக்காக உன் அருகில் இருக்கும் பொழுது எதற்காக நீ இத்தனை கவலை கொள்கின்றாய்? உன் வாழ்க்கையை சரி செய்து கொடுப்பது என்னுடைய கடமையாகும். என்னுடைய கடமையிலிருந்து நான் எப்பொழுதும் தவற மாட்டேன். உன்னுடைய வயது என்ன? உன்னுடைய வயதுக்கு மீறிய கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றாயா? 10 முதல் 30 வயது கூட இன்று ஆகவில்லை, அதற்குள் தான் ஆகிறது. ஆனாலும் என்னுடைய வயதை தாண்டி பல கஷ்டங்களை நான் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன். எப்பொழுது இவையெல்லாம் முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. படித்து முடித்து விட்டேன், ஒரு நல்ல வேலை இல்லை. வேலைக்காக தினமும் புலம்பிக் கொண்டிருக்கின்றேன். பல இடத்தில் சென்று வந்து கொண்டிருந்தாலும் பிடித்த வேலை கிடைக்கவில்லை. கிடைத்தாலும் ஊதியம் மிகவும் குறைவாக உள்ளது என்று கவலை கொள்கின்றாய். ஊதிய உயர்வு ஏற்படும் தங்கமே, கவலைப்படாதே. 30லிருந்து 50 வயது இருக்கும் என்னுடைய குழந்தைகளுக்கு நான் படித்து முடித்து எவ்வளவு வருடங்களாக வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் ஊதிய உயர்வு என்பதே இல்லாமல் என்னுடைய குடும்பம் இன்னும் நடுத்தரமாகவே இருக்கின்றது. அனைவரும் என்னை ஏமாளி கோமாளி என்று பலவிதத்தில் அழைக்கின்றார்கள். வாழ்க்கையை வாழ தெரியாதவர், வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணாதவர் என்று உன்னை ஏளனமாக பேசுகிறார்கள் என்று வருத்தம் கொள்கின்றாயா? வருத்தப்படாதே, அனைத்தும் சரியாகிவிடும். திடீரென்று உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு நல்ல ஊதிய உயர்வு கிடைக்கும். வேலை போகும் இடத்தில் உனக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். ஏளனமாக பேசியவர்களும் உன்னை பார்த்து வியக்கப் போகின்றார்கள். 50லிருந்து 70 வயது ஆகும் என் குழந்தைகளுக்கு உடம்பில் பல பிரச்சனைகள் இருக்கின்றது. உடம்பில் தான் பிரச்சனை என்றால் மனதில் அதைவிட அதிகமான கவலைகள் இருக்கின்றது. குழந்தைகளில் முன்னேற்றத்தை நினைத்து வருத்தப்படுகின்றாய். என்னுடைய பிள்ளைக்கு திருமணமாகவில்லை என்ற வருத்தம், உடல் வருத்தம். என்னுடைய பிள்ளைக்கு திருமணமாகி இத்தனை வருடங்கள் ஆகியும் குழந்தை பாக்கியம் இல்லை என்ற வருத்தம். பல வருத்தங்கள் உன் மனதில் இருக்கின்றன. அனைத்தையும் சரி செய்து விடுகின்றேன். உன்னுடைய உடலில் இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தையும் கூடிய விரைவில் நீக்குகின்றேன். உன்னுடைய பிள்ளைகளின் வாழ்வில் முன்னேற்றத்தை கண்டு உன் மனம் மகிழ்ச்சியடையும்படி உன் அப்பா நான் செய்கின்றேன். என் மீது நம்பிக்கை வை. 70 முதல் 100 வயதாகும் இன்னும் சில குழந்தைகளுக்கு எதற்காக நான் இன்று வரை உயிரோடு இருக்கின்றேன் என்ற எண்ணமே என் மனதிற்குள் இப்பொழுது வந்துவிட்டது. வாழ்க்கையில் நான் பார்க்காத கஷ்டங்களே இல்லை. அப்பொழுதெல்லாம் பெரிதாக மனம் இப்படி விட்டு போகவில்லை. ஆனால் இப்பொழுது சூழ்நிலைக்கு என்னுடைய பிள்ளைகளே என்னை எடுத்தெறிந்து பேசும் பொழுது எதற்காக இந்த உயிரை இன்னும் சுமந்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் தோன்றுகிறது என்று வருத்தம் கொள்கின்றாய். வருத்தப்படாதே தங்கமே, நிச்சயம் உனக்கு மதிப்பளிக்கும்படி உன் அப்பா நான் செய்கின்றேன். நீ வாழும் வாழ்க்கையில் எவ்வளவு உண்மையாக வாழ்ந்தாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் இப்பொழுது அந்த வாழ்க்கையை திரும்பி பார்த்தால் எதுவும் இல்லாதது போல் உன் மனதிற்குள் தோன்றுகின்றது. உன் மனதில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் நீக்கி என்னை மனதார நினைத்து என் நாமத்தை உச்சரி. என் நாமமே உனக்கு மருந்து. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.